சினிமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சினிமா வந்து அது ஒரு தொழில் தான். அதை செய்கிறவங்களுக்கு அது ஒரு தொழில் தான். ஆக்சுவலாக சினிமாங்கிற தொழிலே நான் வந்து நடத்தக்கூடாது. கலை தான் அது. கலை. ஏன்னா அது வந்து கலை. சினிமா என்பது ஒரு கலை. கலைகளையும் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த வேலையும், அப்புறம் வந்து விளையாட்டையும் நம்ம வந்து தொழிலாக நடத்தக்கூடாது. அது வந்து மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சியை குறைச்சிரும். மக்கள் வந்து விளையாட்டை தொழிலாக செய்யும்போது விளையாடுகிறவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விளையாட்டு கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அவர்களுடைய விளையாட்டை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கலைகள் என்பது என்னென்னாக்கா, இப்போ சினிமாங்கிறது என்னென்னா, அதில் வந்து ஒரு ஒரு அதில் நிறைய கதைகள் சொல்லப்படுகிறது. மனித வாழ்க்கையில் நடக்கின்ற நிறைய கதைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சொந்த வாழ்க்கையில் சும்மா இருந்துருவாங்க, சோம்பேறியாக இருந்துருவாங்க, வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். சினிமாவில் வந்து இருக்கிற காதல் அல்லது கோபம், நட்பு, பகை எல்லாத்தையும் வந்து அது சினிமாவில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சீரியலில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சொந்த வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் சும்மா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி விளையாட்டை தொழிலாக செய்யும்போது மக்கள் விளையாட மாட்டாங்களோ, அதே மாதிரி சினிமாவெல்லாம் தொழிலாக அனுமதிக்கப்பட்டதுனால தான், சினிமா, சீரியல் இந்த மாதிரியான நடைமுறைகள்னால்தான் மக்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து உணர்வுபூர்வமாக ஈடுபடாமல் ஒரு சோம்பேறியாக இருக்காங்க. யாருக்கிட்டையும் பகையும் வச்சுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் நட்பும் வச்சுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் அன்பு செலுத்த மாட்டாங்க. அதாவது இன்னொருத்தர்கிட்ட எந்த விதமான பிரச்சனைகளுமே எதுவுமே தேவையில்ல, எந்த பிரச்சனைகளும் தேவையில்ல. அதாவது அன்பு சார்ந்த பிரச்சனைகளும் தேவையில்ல, பகையும் தேவையில்ல, அன்பும் தேவையில்ல, பகையும் தேவையில்லை. ஸோ எந்த விதத்துலையும் மற்றவங்கள இடையூறு செய்யாமல் தனிமையில் இருக்கணும். சும்மா ஒரு இயந்திரங்கள் போல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட ஒரு நகைச்சுவை உணர்வு இல்லை. ஒருத்தர் சிரிக்க வைக்கணும், டிவியை பார்த்து சிரிச்சுக்கிறாங்களே தவிர நிஜத்தில் சிரிக்க மாட்டாங்க. நிஜத்தில் சிரிக்கிறதுக்காக முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களோட மனசை புண்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் காரணம் என்னென்னா, சிரிக்கிறதுக்கு நம்ம டிவியை பார்த்து சிரிச்சிக்கலாம், ஆதித்யா சேனலை பார்த்து நம்ம சிரிச்சுக்கலாம், சிரிப்பொலி சேனலை பார்த்து நம்ம சிரிச்சுக்கலாம். நிஜ வாழ்க்கையில் அந்த முயற்சி வேண்டாம். பகையா, சண்டையா எல்லாத்தையும் நம்ம சினிமாவில் பார்த்து ரசிச்சிருவோம். நிஜ வாழ்க்கையில் நீ சண்டை போடாத. பகையும் தேவையில்ல, நட்பும் தேவையில்ல. நிஜ வாழ்க்கையில் காதல் இல்லாமல் போனதுக்கு கூட இந்த சினிமா, சீரியல் தான் காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா, சீரியல் தான் நிறைய காதலுக்கு காரணம். அப்படி கிடையாது. நிஜ வாழ்க்கையில் காதல்லாம் இல்லாமல் போன காரணம் ஏன்னா காதல், நட்பு இதுக்கெல்லாம் பேசணுங்கிற அந்த பழக்கம்தான் காதலுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். நீங்கள் சினிமா, சீரியல் இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் உள்ள இந்த பொழுதுபோக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, மற்றவங்களோட பேசுவதை இது தடுத்து விடுகிறது. மற்றவங்களோட பேசுகிறத வந்து இது முற்றிலும் தடுத்து விடுகிறது. யார்கிட்டையும் நீ பேச வேண்டாம், தனியாகவே இருக்கலாம். தனியாக இருப்பதற்கு தான் இது உதவி செய்கிறது. நம்ம மொபைல் ஃபோன்லேயே காதல் காட்சி எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் மற்ற நிஜ வாழ்க்கையில் நம்ம யார்கிட்டையும் போய் அதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டோம். நம்ம வேடிக்கை பார்ப்பதிலே நம்முடைய அந்த காதல் தேவை, ஆர்வம், காதலிப்பதற்கான ஆர்வம் எல்லாமே தீர்ந்து போயிடுது. மற்றவங்களை சிரிக்க வைப்பதற்கான ஆர்வம், தேவை எல்லாமே தீர்ந்து போய்விடுது. மொபைல் ஃபோன்லேயே பார்த்து அல்லது டிவியை பார்த்து அதிலே சிரித்து அதிலே நம்முடைய ஆசைகள் எல்லாமே தீர்ந்து போயிடுது. அப்போ நிஜ வாழ்க்கையில் நம்ம வாழணுங்கிற அந்த ஆசையே இல்லாமல் போனதுக்கு, நிஜ வாழ்க்கையில் இப்போ எல்லாருமே ஒரு இயந்திரங்களைப் போல் வாழ்வதற்கு காரணம் என்ன? தனிமையில் பிறரிடம் அதிகம் பேசாமல், பிறரை சிரிக்க வைக்காமல், பிறர் வந்து ஒரு நகைச்சுவை சொன்னால் சிரிப்பு வராமல், பிறரிடம் நட்பும் வேண்டாம், பகையும் வேண்டாம், பிறரை பகைத்து கொள்ளாமல், பிறரிடம் நட்பு கொள்ளாமல், காதலிக்காமல், இப்படி ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு காரணமே இந்த சீரியல், சினிமா தான் காரணம். சீரியலும் சினிமாலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேடை நாடகமும் இருக்கக்கூடாது. மேடை நாடகம் கலைகளை வச்சு தொழிலாக செய்யவே கூடாது. அதை செய்யாமல் இருந்துட்டாலே மக்கள் வந்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நிஜ வாழ்க்கையில் நீங்கள் இந்த சினிமாவில் பார்க்குற விஷயங்கள்லாம் நிஜ வாழ்க்கையில் ஒரு எளிமையான வடிவமாக வெளிப்படும். நிஜ வாழ்க்கையில் வந்து நட்பு, காதல், பகை, சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும். சீரியலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள். சினிமாவில் வந்து அந்த கதைக்களத்தில் எவ்வளோ பிரச்சனையை சொல்கிறாங்க. அது எல்லாமே சினிமாவுக்கும் சீரியலுக்கும் நம்ம தடை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நிஜ வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மக்களுக்கு அது தேவை இருக்குது. வாழ்க்கையை வந்து ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போகணும், பிரச்சனைகளோடு கொண்டு போகணும், வெறுமையாக போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இது இருக்குது, அந்த தேவை இருக்குது. அந்த தேவையை வந்து என்ன பண்ணுது, சினிமாவும், டிவி, மொபைல் ஃபோன் எல்லாமே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக, சீரியலாக, நாடகமாக எல்லாம் கொடுக்கறதுனால
மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. நிஜ வாழ்க்கைக்கு வந்து சும்மா இருக்காங்க, சோம்பேறியாக இருக்காங்க. நிஜ வாழ்க்கையில் யாருக்கிட்டேயும் வந்து காதல், நட்பு, பகை, கொண்டாட்டம், நகைச்சுவை எதுவும் வச்சுக்கிறதில்ல. கவலை, சோகம், ஒரு ஒரு வீட்டில் யாராவது ஒரு சொந்தக்காரங்க இறந்தால் கூட அழுக வர்றதில்ல. சோகத்தை எதுவுமே வெளிப்படுத்தி எல்லாத்தையும் சினிமாவில் பார்த்து சிரிக்கிறாங்க. சினிமாவில் ஒரு சோக காட்சி வந்தால் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அழ மாட்டேங்கிறாங்க. சினிமாவில் சொன்னால் சிரிக்கிறாங்க, டிவியில் சொன்னால் சிரிக்கிறாங்க, டிவியில் இருந்தால் கவலையில் அழுகிறாங்க, சோகமாகறாங்க. எல்லாத்தையும் டிவிக்கும் இவங்களுக்கு மன ஒரு இதுவாக இருக்குது. நிஜ வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான ஒரு நமக்கு நேரடி தொடர்புள்ளவங்களை அவங்கள புரிஞ்சிக்காமல் அவங்களுடைய உணர்வுகளை மதிக்க கற்றுக்கலை. ஏன்னா டிவின்றது அது ஒரு கவர்ச்சியானதாக இருக்குது. அதுலேருந்து அது பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தப்படுகிறது. உணர்ச்சிகள், அங்கே இருக்கிற கவலைகள், சோகம், பகை எல்லாமே அங்கே பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தப்படுது. அப்போ இவங்க சிரிக்கணுன்னா அதற்கு வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான முயற்சி தேவைப்படுகிறது. இவங்க அழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான முயற்சி தேவைப்படுகிறது. அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நிஜ வாழ்க்கையில் உள்ள அந்த எளிமையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு எளிமையாக சிரிக்க வச்சா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அதே சினிமாவில் வந்து அந்த நடிகர் சிரமப்பட்டு சிரிக்க வைக்கும்போது அங்கே சிரிக்கிறாங்க. மற்றவங்க கஷ்டப்படுத்தினா மற்றவங்க கஷ்டப்பட்டால் சிரிக்கிறாங்க. சினிமாவில் நடிகர் அடி வாங்குவார், காமெடி நடிகர். அதை பார்த்து காமெடி நடிகர் அடி வாங்கி மற்றவங்கள பார்வையாளர்களை சிரிக்க வைப்பாங்க. அப்போ மற்றவங்க துன்பப்பட்டால் சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க சிரமப்படணும், நம்மளை வந்து அழ வைக்கணும், நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தணும்னா மற்றவங்க ரொம்ப சிரமப்படணும். சினிமாவில் சீரியலில் உள்ளவங்க அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க. அது நிஜ வாழ்க்கையில் உள்ள எளிமைத்தன்மை மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. எளிமையாக சிரிக்க வைக்கிறது, எளிமையாக ஒரு சோகம், இது இலவசமாக வேறு கிடைக்குது. இலவசம் கட்டணம் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. எது காசு கொடுத்தா தான் அது மதிப்பானது. டிவினா அதில் காசு கொடுக்குறோம், என்னென்னா கட்டணம், கேபிள் கட்டணம் செலுத்துகிறோம், அதில் ஒரு மதிப்பு இருக்குது. மதிப்பு காசை செலுத்தி தான் கட்டணம் கொடுத்து தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆக கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறது மதிப்பில்லாதது. கட்டணம் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் எதையும் கொடுக்கவும் கூடாது. ஏன் சிரிக்க வைக்க மாட்டேங்க, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதாவது எதை செஞ்சாலும் காசு கிடைக்கணும், அப்போ தான் நான் அதை செய்வேன். நிஜ வாழ்க்கையில் நான் எதை செஞ்சாலும் எனக்கு அதில் பணம் வருமா, நான் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நான் தயாரிப்பேன். அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் பேசுகிறதே கிடையாது. எதை செஞ்சாலும் அதில் எனக்காவது வருமானம் வருமா, பணம் கிடைக்குமா? நான் வந்து விளையாடுறேன், அதனால் எனக்கு பிரயோஜனம் இருக்கா, பணம் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த நேரத்தில் நான் ஏதாவது பணத்தை சம்பாதிக்கிற செலவழித்தா 4 காசு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் நான் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறேன், எனக்கு தயார் தான். நிஜ வாழ்க்கையில் நான் சிரிக்க வைக்க நான் தயாரிப்பேன். அதனால் எனக்கு பணம் கிடைக்குமா? 1 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நேரமும் உழைப்பும் தான் வேஸ்ட்டு. இந்த மனப்பான்மை தான் நிஜ வாழ்க்கையில் நம்ம அமைதியாக இருக்கிற காரணம். இப்போ சினிமாவில் அவங்க நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பணம் கிடைக்குது. நாமளும் கட்டணம் செலுத்தி தான் அதை பார்க்குறோம். கேபிள் கட்டணம், சினிமா தேட்டரில் கட்டணம், பைசா கொடுத்து தான் அதை பார்க்குறோம். அந்த அளவுக்கு அது கொஞ்சம் அதோடைய நாம் சிரிக்கணும்னா அது ஒரு தரமாக இருக்கணும், காசு கொடுக்கணும், காசு கொடுத்து பெறக்கூடிய அந்த விஷயமா இருக்கணும். அது நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மெனக்கடுறாங்க. அந்த மெனக்கெடுதல் இல்லாத நிஜ வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் சுவாரஸ்யமாக இல்லை. அது அந்தளவுக்கு மதிப்பானதாக இல்லை. இன்னொன்று, நான் சிரிக்கணுன்னா அல்லது நான் உன்னை சிரிக்க வைக்கணுன்னா நீ எனக்கு பணம் கிடைக்குமா? நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் தயார், ஆனால் எனக்கு பணம் கிடைக்குமா? நான் உனக்காக அழுகிறேன், ஆனால் எனக்கு பணம் கிடைக்குமா? எனக்கு பணம் கிடைத்தால் நான் உனக்காக அழ தயார். எனக்கு பணம் கிடைத்தால் உன்னுடன் நான் பேசி சிரிக்க தயார். எனக்கு பணம் கிடைத்தால் உனக்காக நான் கவலைப்பட தயார். எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் தான் மக்கள் வந்து இன்றைக்கி நீ ஒரு ஜோக்கு சொன்னால் நான் சிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா? நீ என்னை வந்து சிரிக்க வை, நான் சிரிக்கிறேன், அப்படி நான் சிரித்தால் நீ எனக்கு என்ன தருவாய்? இந்த மாதிரியான மனப்பான்மை தான் எதை செஞ்சாலும் எனக்கு அதில் ஏதாவது வருமானம் வருமா, ஆதாயம் வருமா, பயன் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் நாம் இன்றைக்கி நிஜ வாழ்க்கையில் அமைதியாக இருப்பதற்கு காரணம். நிஜ வாழ்க்கையில் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு அதில் ஏதாவது வருமானம் வருமா? ஓவியம் ஏன் வரைய மாட்டேங்கிற? ஓவியம் வரைஞ்சால் எனக்கு பணம் கிடைக்குமா? அப்போ அதை வந்து விற்கிறாங்கள, அந்த ஓவியத்தை வரைஞ்சி விற்கிறாங்கள, அவங்க தான் அதை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு அது பணம் கிடைக்குது. அப்போ நான் ஏன் அதை செய்யணும்?
அது என்னுடைய நேரத்தை வீணடிப்பது தானே. ஓவியத்தை வரைஞ்சி விற்கிறாங்கல்ல, அவங்க தான் ஓவியம் வரையணும். அந்த செயலை செய்கிறனால அவங்களுக்கு அதில் பணம் கிடைக்குது. நான் சும்மா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் ஓவியத்தை வரைகிறனால எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன பணம் கிடைக்குது? பணம் கிடைச்சாதான் அது பயன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி நீ ஏன் டான்ஸ் ஆட மாட்டேன்ற? நான் ஏன் டான்ஸ் ஆடணும்? டான்ஸ் ஆடுறதே தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க தான் ஆடணும். ஏன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குது, அதனால் அவங்க ஆடுறாங்க. நான் ஆடுறதுனால எனக்கு பணம் கிடைக்குமா? ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் டான்ஸ் ஆடணும்? பைசா பிரயோஜனம் இருக்குதா? எந்த விஷயத்தை செஞ்சாலும் எனக்கு பணம் கிடைக்கணும். அப்போ தான் அதனால தான் மக்கள் சும்மா இருக்கிறாங்க. பணம் கிடைச்சா மட்டும்தான். இப்போ ஒருத்தர் உறவினரே அவர் பணம் கொடுத்து உதவி செய்வார்னா மட்டும்தான் அவங்க அவங்க அந்த உறவினரோட சுக துக்கங்களெல்லாம் பங்கெடுத்துப்பாங்க. இப்போ மனைவி கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கணவன் தன்னை வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்கார வச்சு காசை கொடுக்கணும், அப்போ தான் நான் உனக்கு பொண்டாட்டியாக இருப்பேன். சும்மா நானும் வேலைக்கு போகிறேன், நீனும் வேலைக்கு போகிற, நம்ம 2 பேரும் பகிர்ந்துப்போம், அவ்வளோதான். நீ 10 ரூபா கொடுத்த, நான் 10 ரூபா கொடுத்தேன், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்க. பெண்களில் சிலர் அப்படி தான் கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்ன ஓசிக்காக உனக்கு எனக்கு என்ன பணம் எதாவது கிடைக்கும்? எனக்கு எதாவது உன்னை நான் கணவனாக அடைந்ததற்கு எனக்கு என்ன பலன்? எனக்கு எதாவது பணம் தர்றியா? அப்படிங்கிற ஒரு தொழில் மோட்டிவோடு தான் ஒரு பெண்கள் எப்படி ஒரு மனைவியாக கணவன்கிட்ட இருக்கணும். இதை கடந்து வர்ற இந்த அறியாமையை கடந்து யோசிக்கிற பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு ஏன் பெண்கள் போக மாட்டேங்கிறாங்க? ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா, அப்புறம் நான் மனைவியாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? மனைவியாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன நன்மை அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு எதாவது வருமானம் உண்டா? எனக்கு எதாவது வாங்கி தரியா? இல்லையா? அப்போ நான் உங்களோட வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. நான் உன்னுடன் குடும்பம் நடத்துவதற்கு நீ எனக்கு செலவு செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நான் உன்னிடம் குடும்பம் நடத்துவேன். உனக்கு நான் மனைவியாக இருப்பேன். எனக்கு நீ புடவை வாங்கி தர வேண்டும். எனது உணவுக்கு நீ செலவு செய்ய வேண்டும். என்னை வேலைக்கு அனுப்பினால் நீ ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குறாங்க. வேலைக்கு போய் சொல்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. பெண்களில் வேலைக்கு போகாத பெண்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வேலைக்கு ஏன் போகிறோம் அப்படின்ற அவங்களுக்கும் அந்த மணி மைண்டட், அதாவது ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், நமக்கு ஏதாவது பணம் கிடைச்சா தான் இந்த வேலையை கூட செய்யணும். ஒரு மனைவியாக இருக்கிறது கூட நமக்கு பணம் கிடைக்கணும், இல்லைன்னா நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேலைக்கு போனால் ஏமாறுகிற பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க, ஏமாற்றப்படுகிறார்கள். வேலைக்கு போகிற பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், ஆண்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நினைவுகளை தாண்டி, இது ஒரு அறியாமை, மூட நம்பிக்கை, இதெல்லாம் தாண்டி வரணும். தாண்டி வந்தால் தான் அந்த பணம் என்பது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் சம்பாதிப்பதற்கு நம்ம ஒரு கட்டுப்பாடை விதிக்கணும். இந்த மாதிரி பணம் கொடுத்தா தான் நான் படம் வரைவேன், பணம் கொடுத்தா தான் நான் பேசுவேன், பணம் கொடுத்தா தான் நான் சிரிப்பேன் இந்த மாதிரியான அந்த பணத்தை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைச்சிட்டோம்ல. இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னா, 6 மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை பார்க்கக்கூடாது. பணத்தை சம்பாதிப்பதற்காக 6 மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை செய்யக்கூடாது. அல்லது 8 மணி நேரம் வச்சுக்கோங்க, 6 மணி நேரம் தான் கரெக்டு. 6 மணி நேரத்துக்கு மேலே யாருமே பணத்தை சம்பாதிப்பதற்கான வேலை எதையுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் குற்றம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் எல்லோரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக உழைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா கடை, தொழிற்சாலை எல்லாம் மூடிடணும். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே பணத்தை எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கணும். நம்ம விளையாடுறோம், பாடுறோம், ஆடுறோம், அது மாதிரி விளையாட்டையும் கலைகளையும் தொழிலாக செய்ய அனுமதிக்கக்கூடாது. விளையாட்டு, கலைகள், சினிமா இதெல்லாம் தொழிலாக செய்ய அனுமதிக்கக்கூடாது. அப்போ இந்த சினிமா கண்டுபிடிச்சாங்கள்ல அந்த ஒளிப்பட கருவி, அதோட பயன்தான் என்ன? கேமராவோட பயன் என்ன? அதில் நிறைய இப்போ டிஸ்கவரி சேனல் மிருகங்கள் எப்படி இதெல்லாம் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போடுறாங்க. மருத்துவ விளக்கம், ஒரு மருத்துவம், அப்புறம் கருத்துக்கள், இந்த மாதிரி தான் பேசணும். மருத்துவ ஆலோசனை, கருத்துக்கள், அப்புறம் ஒரு செய்தியை சொல்கிறது. இதுக்கு தான் இந்த டிவி, சினிமா இதெல்லாம் இதுக்கு தான் இந்த டிவி, திரையரங்கெல்லாம் தயாரிக்கப்பட்டதன் நோக்கம் இது தான். இப்படி தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சினிமா நம்ம மனித வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களையே சினிமாவாக எடுத்து அதை வியாபாரம் செய்கிற மூலமாக மக்கள் வாழாமல் போடுறாங்க.
எதை எடுத்த வாழாமல் பேசாமல் போயிடுறாங்க. பணம் கிடைச்சா தான் நான் பேசுவேன், நான் பேசுவதால் என்ன லாபம், எனக்கு எதாவது பைசா கிடைச்சா தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதுக்கு என்ன தீர்வுனாக்கா 6 மணி நேரத்துக்கு மேலே யாருமே பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யக்கூடாது. அப்போ 6 மணி நேரத்துக்கு மேலே அவங்க பேசுகிறது வந்து பணத்திற்காக இல்லை. காலையில் 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. இரவு அதாவது மதியம் 1 மணிக்கு மேலே அவங்க வந்து அவங்க பேசுவது சிரிப்பது எல்லாமே பணத்திற்காக இல்லை. 1 மணி வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க, இது எல்லாம் பணத்திற்காக. 1 மணிக்கு அப்புறம் யாருமே பணத்திற்காக பேச மாட்டாங்க, பணத்தை எதிர்பார்த்து பேச மாட்டாங்க, அன்பை எதிர்பார்த்து பேசுவாங்க. கலைகள், ஆடல், பாடல் இதெல்லாம் அன்பை எதிர்பார்த்து பேசக்கூடிய விஷயங்கள். விளையாடுறது அது ஒரு பணத்தை எதிர்பார்த்து விளையாடக்கூடாது. அப்போ இந்த கட்டுப்பாடு இருந்துட்டாலே போதும். 6 மணி நேரம் தவிர யாரும் வந்து 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 18 மணி நேரமோ யாரும் எந்த தொழிலை செய்யக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்க பள்ளிக்கூடத்திலே புத்தகத்தை வச்சுட்டு வந்துடணும் வீட்டுக்கு வரும்போது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு. 6 மணி நேரம் தான் பள்ளி கல்லூரி இயங்குகிற நேரமே 6 மணி நேரம். இப்படி பணத்தை சம்பாதிப்பதற்கு தினமும் 6 மணி நேரம் தான் அனுமதிக்கப்பட்ட நேரம் அப்படின்னு அந்த விதிமுறையை கொண்டு வந்துட்டாலே மக்களுக்கு இந்த மணி மைண்டடுங்கிறது இல்லாமல் போயிடும். நான் ஏன் பேசணும், பேசினா எனக்கு பணம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா பிழைக்கிறதுங்க பெரிய விஷயமா இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு தேடுறாங்க. எதையாவது செஞ்சு பணத்தை சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கும்போது அப்படி ஒரு நெருக்கடிக்கு போகிறாங்க. ஏதாவது பார்ட் டைமாக ஓவர் டைம் பார்ட் டைம் இப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கும். வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்க முடியாதா? இப்படி இருக்கும்போது இதுக்கு இடையில் நீங்கள் யார்கிட்டயா பேசணும் அப்படின்னா பணம் கிடைச்சா மட்டும்தான், பேசுனா பணம் கிடைக்குமா அப்படின்னா மட்டும்தான் பேசுகிறாங்க. ஒருத்தர்கிட்ட போய் சிரித்து பேசுனா நமக்கு பணம் கிடைக்குமா, வேறு வகையில் கூட ஒரு உறவினர் இருக்கார், அவர் நல்லா உதவி செய்வார் அப்படின்னா அவங்ககிட்ட சிரித்து பேசுவாங்க. இந்த மாதிரி ஏன்னா பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய பணம் தேவை. எப்போவும் நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்திலேயோடே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வாழ முடியும். அப்படி ஒரு நெருக்கடியை இங்கே ஏற்படுத்திட்டோம். காரணம் என்னென்னாக்கா கல்வி, மருத்துவம் எல்லாத்தையும் அவங்கவுங்களே பார்த்துக்கணும். வீடு கட்டணுன்னா நீங்களே பார்த்துக்கணும். பணம் ஏன் மக்களுக்கு அந்தளவுக்கு தேவைன்னா இங்கே வீடு கட்டணும் அப்படின்னா நீங்களே தான் சம்பாதிக்கணும். அப்புறம் வந்து மருத்துவம் அதுக்கு நீங்களே தான் சம்பாதிச்சுக்கணும். அப்போ கல்வி அதுக்கும் நீங்களே தான் சம்பாதிச்சுக்கணும். ஏதாவது பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கும் நீங்களே தான் சம்பாதிச்சுக்கணும். இப்படி எல்லாத்தையுமே மக்கள் தலையில் அரசாங்கம் போட்டு அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து பயம் வந்துடுது. ஆகா, இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை, இது எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், சும்மா இருந்தால் முடியாது. தூங்குகிற நேரம் தவிர எல்லா நேரமும் நம்ம பணம் சம்பாதிச்சாகணும். தூங்கும்போது கூட நம்ம பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு ஏதாவது முதலீடு செய்கிற வழி இருக்கா? தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கணும். அதாவது ஏதாவது முதலீடு செஞ்சிட்டோம், பேங்க்கில் முதலீடு பண்ணால் அது வட்டி போடுதில்ல, அப்போ தூங்கும்போது கூட அது சம்பாதிக்குது, அந்த பணத்தை சம்பாதிக்குது. இந்த மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு காரணமே எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும். ஏன் பணம்னு அலையிறாங்க மக்கள்? அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். கல்வி, மருத்துவம், நீதி, அப்புறம் இருப்பிடம் எல்லாத்தையும் மக்களே பார்த்துக்கணும். அரசாங்கம் வந்து வரியை மட்டும் பிடுங்கும், வரியை மட்டும் வசூலிக்கும். அதனால தான் மக்களுக்கு பயம். வாழ்க்கை என்பது அச்சுறுத்தலாக மாறிவிடுகிறது. நல்லா வாழணுன்னா பணம் தேவை, நம்மகிட்ட பணம் இல்லை, அரசாங்கம் எதுவுமே உதவி செய்யாது. அரசாங்கம் வந்து மிக்சி கிரைண்டர் தான் இலவசமாக கொடுக்கும், மிக்சி கொடுக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இலவசமாக கொடுக்கும், பொங்கலானால் கரும்பு கொடுக்கும். இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம். அப்போ நாம் தான் நமது வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கணும். அப்போ மக்கள் வந்து எல்லா நேரமும் உழைச்சா தான் அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும். 6 மணி நேரம் உழைச்சாலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. வீடு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். அதுமாதிரி வீடும் பார்த்திங்கன்னா சும்மா தேவையான அளவுக்கு கட்டுறது, அப்படி கட்டணும் இப்படி கட்டணும், சொகுசாக கட்டணும், பங்களா மாதிரி கட்டணும். அந்த மாதிரி தேவைகளை வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி தேவைகளை வந்து ரொம்பவும் ஆடம்பரமாக சொகுசாக மாற்றுறது, அது ஒரு மோகமாக இங்கே திணிக்கப்படுது. இதனால தான் மக்கள் எந்த நேரமும் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. பணம் கிடைத்தால்தான் எதையும் செய்வோம். எல்லா நேரமும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவே வேலை செய்வோம். எல்லா நேரமும் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அரசாங்கம் இலவசமாக எதுவுமே தரல, கட்டணம் இல்லாமல் எதுவுமே தரல. அதனால் எல்லா நேரமும் நம்ம பணத்தை சம்பாதிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது
நீங்கள் யார்கிட்டயா பேசணுன்னா கூட உங்களுக்கு என்ன தோணும், இப்படி இவர்கிட்ட பேசுகிறதுனால எனக்கு பணம் கிடைக்குமா, இவர்கிட்ட பேசுகிறதுனால எனக்கு பணம் கிடைக்குமா, இவர்கிட்ட பேசி சிரிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ், என்ன பயன், அப்படி தான் அந்த மனப்பான்மை தான் வரும். ஆக இந்த கல்வி, மருத்துவம், சட்டம், இருப்பிடம் இதை கட்டணம் இல்லாமல் அரசாங்கம் கொடுக்கணும். அது மாதிரி ஆடம்பரமாக செலவு செய்ய விடக்கூடாது. இருப்பிடத்தை எல்லாத்துக்கும் வீடாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அது மாதிரி நீங்கள் இந்த ஆடம்பரமாக வீட்டை இந்த குடும்ப நிகழ்ச்சிகளை, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், கல்யாண மண்டபத்துக்கெலாம் தடை விதிக்கணும், இழுத்து மூடணும். யாரும் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தக்கூடாது. இது எல்லாம் தான் மணி மைண்டடு காரணம். இது எல்லாமே எல்லாத்துக்கும் பணம் தேவை. இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா 24 மணி நேரமும் நீங்கள் பணம்னு அலையணும். அப்போது இந்த பணம்னு அலையணும்னா தேவைகளை கட்டுப்படுத்தணும். தேவைகளை சில கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். சில தேவைகளை உணவுக்காக மட்டும்தான் அவங்க சம்பாதிக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் உணவுக்காக, மற்றபடி இருப்பிடம் எல்லாம் தான் கவர்மெண்ட்டு கொடுத்துருதே, ட்ரெஸ்ஸு, இது அந்த மாதிரி இருக்கும்போது தான் மக்களுக்கு இந்த மணி மைண்டட் போகும். மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தொழிலையும் அதாவது விளையாட்டு மற்றும் கலைகள் இதை தொழிலாக செய்யக்கூடாது. சினிமா அதெல்லாம் கூடவே கூடாது. மக்கள் நிஜ வாழ்க்கையில் வாழ்வாங்க, சுவாரஸ்யமாக இருப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, திரும்ப சேர்ந்துப்பாங்க. அதுக்கு நேரம் வேணும். இன்றைக்கி ஏன் மக்கள் யார்கிட்டையும் பகை யாரும் வச்சுக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, உரிமையாக கூட சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா வருத்தப்படுறதுக்கு நேரம் இல்லை. ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அது திருத்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி இருக்குது. குற்ற உணர்ச்சியோடு அப்புறம் படுத்து தூங்க முடியாது நிம்மதியாக. ஐயோ இப்படி பேசிட்டோமே, அவர் மனசு வருத்தப்படுமே அப்படின்றோம். எதுக்கு நமக்கு இந்த தேவையில்ல வேலை? நிம்மதியாக வேலை செஞ்சோமா, படுத்தோமா, தூங்கினோமா. இப்போ நம்ம பார்த்து அவரை சிரிக்க வைக்கிறக்கா ஏதோ சொன்னோம், ஆனால் அவர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அது நமக்கு இப்போ மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. எதுக்கு இது தேவையில்லாம்? இப்போ நிம்மதியாக தூங்கினோமா, எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சினிமாவுக்கெலாம் தடை வச்சிடணும். விளையாட்டுக்கும் தொழிலாக செய்வதற்கு தடை வச்சிடணும். நாடகம் இதுக்கெல்லாம் தடை வச்சிடணும். மக்களை வாழ விடணும், பேச விடணும். பணம் நோக்கம் இல்லாமல் பேச அனுமதிக்க வேண்டும். 6 மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை செய்யக்கூடாது. அதான் நான் திரும்ப ஒரு விஷயத்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நான் சொல்கிறது ஒரு மனசில் உங்களுக்கு பதியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதை செஞ்சிட்டாலே மக்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் நல்லா பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிஜ வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வேடிக்கை மனிதர்களாக இருக்கிறாங்க. மக்களுடைய வாழ்க்கையை வச்சு தான் இந்த சினிமாவை வச்சு பிழைக்கிறாங்க. சினிமா வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அவங்க சினிமாவாக எடுத்து பிழைக்கிறாங்க. நாடகமாக எடுத்து, சீரியலாக எடுத்து பிழைக்கிறாங்க. ஓடிடியில் அவ்வளோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையை வச்சு தான் அவங்க அதை வச்சு வியாபாரமாக மாற்றி பிழைக்கிறாங்க. மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட வாழ்க்கை தான் அங்கே சினிமாவாகவும் சீரியலாகவும் இருக்கிறது. மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்து சோம்பேறி ஆகிட்டாங்க. நிஜ வாழ்க்கையில் பேசுகிறது கிடையாது. அந்த மாதிரி உளவியல் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு இந்த அரசாங்கம் காரணம். பொறுப்பை உணர வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். செய்தால் மக்களை பேச வைக்கலாம். பேச வைக்கணும்னா அவ்வளோ பெரிய வேலை செய்யணும், சும்மாலாம் கிடையாது. மக்கள் சிரிக்க வைக்கணும், கோபப்பட வைக்கணும், சண்டை போட வைக்கணும், மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கணும். இன்னொன்று என்னென்னா, இங்கே தொழிலுக்கு தான் முக்கியம். தொழில் செய்யும்போது அமைதியாக செய்யணும். ஏன்னா 9 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் தூங்குகிற நேரம் தவிர தொழில் தான் எப்போ பார்த்தாலும். அப்போ தொழில் செய்வதற்கு உங்களுக்கு அமைதியான மனநிலை தேவை. அப்போது நீங்கள் பணம், ஃப்ரெண்ட்ஷிப்பு அல்லது நட்பு அல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறவினர்கள்ட்ட சண்டை சச்சரவுலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் அமைதியாக தொழில் செய்ய முடியாது. அதனால் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட ஒரு அளவோடு பேசி நிறுத்திக்கிறது. இப்போ மற்றவங்கள சிரிக்க வைக்கணுங்கிறக்காக நம்ம எதாவது சொல்லுவோம், அது அவர் புண்பட்டுரும், அவர் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அதை நினச்சிக்கிட்டே நம்ம வேலை செய்வோம். ஐயோ ஏன் இப்படி சொன்னோம், அவர் மனசு வருத்தப்படுமே, சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி நம்மளால் இப்போ நிம்மதியாக தொழில் செய்ய முடியல பார் அப்படின்ற மாதிரி கூட ஆகிடும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது.